சிறப்பாக இருந்தது. அவர் இளங்கோ எப்படி இருந்தார் என்பதற்கு உதாரணமாக இங்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற விழா அமைப்பே மிக சிறப்பாக இருக்கிறது. இதுவரையிலும் இருந்த விழாக்களை விட இந்த விழாவானது மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது அவர் மீது வைத்துள்ள அனைவருடைய மதிப்பு, அன்பு அனைத்தையும் எடுத்து காட்டுகிறது. அதுபோல் 34 ஆண்டு காலமாக பணிபுரிந்துவிட்டு அவர் செல்வதை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் அதாவது அரசாங்கத்தின் சார்பாக கட்டாயத்தின் காரணமாக தான் அவர் ஓய்வு பெறுகிறார் மற்றும் இளமையாக இருக்கிறார். உரையாற்றவர்கள் இதுக்கு கையில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று கூடம் 37 காலை வணக்கம். இன்று கூடம் 37 பணி ஓய்வு பெறும் திரு இளங்கோவன் அவர்களை வாழ்த்தி, உங்கள் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் கூட கடமைப்பட்டது. இளங்கோவன் அவர்கள் கூட 34 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். இந்த கூட 37 என்பது ரயில் பெட்டி ஓட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த பிரேக் இதில் எல்லாராலையும் வேலை செய்ய முடியாது. இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் ஏதோ நம்ம வர்றோம் வேலை செய்யறோம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா இளங்கோவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுல என்னென்னலாம் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. தெரியலன்னா கூட சூப்பர்வைசர் கேட்டு வேலை செய்யக்கூடியவர். அதே மாதிரி வேலையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அவரை ஹைலைட் பண்ணுவார். ஏன்னா ஏதோ வந்தா செஞ்சோம் அப்படின்னு போயிட்டு இல்லாம நம்ம செய்ய வேண்டிய வேலை தனக்கு தெரிந்ததை அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தேகம் தான் யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட கேட்கறது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு வரும்போது நம்ம எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அனுபவம் மூலமாகத்தான் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே திரு இளங்கோவன் தனக்கு தெரிந்ததை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்க இவ்வளவு காலம் வேலை செய்யும் போது ஒரு வேலையை சிறப்பா செய்யணும்னா உங்களுடைய அனுபவம் தான் இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுனா அது ஒரு சஜஷனா கொடுக்கணும். அது யார்கிட்டையும் நிறைய பேருக்கு இல்லை. அதை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு வேலையை செய்யும் போது திரும்ப செய்யும் போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் கொடுக்கலாம், இது எப்படி செஞ்சு நல்லா இருக்கும், அது மாதிரி ஒவ்வொருவரும் முன்னாடி வந்து அதை செயல்படுத்த விரும்பணும். அப்படின்னா நல்லா இருக்கும், சஜஸ்ட் பண்ணணும், அதை மேலே கொண்டு போகும். புரியுதுங்களா? இந்த வகையிலே வந்து திரு இளங்கோவன் அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். நிறைய செஞ்சிருக்காரு ஷாப்புக்காக. ஒரு பிரச்சனைகள் ஃபிட்டிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஹைலைட் பண்ணி அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரை கேட்டுட்டே இருப்பாரு. அது ஒரு நல்ல பழக்கம். இந்த வேலையிலே அவரை போல இளம் தலைமுறையினர் இப்போ வந்து நாங்கள் எல்லாமே அவங்கெல்லாம் நிறைய தமிழ் கற்றுக்கணும். அதாவது வந்து இங்கே லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், இந்தியா இருந்தால் கூட தமிழ் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து அதனுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கிட்டா தான் எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அந்த வகையிலே இளம் தலைமையினர் வந்து இந்த பிரேக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிரேக் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொன்னார் சாரு. பிரேக் இல்லாத வழியில் போகணும் என்ன ஆகணும்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அதனால இந்த ஏரியாவில் வேலை செய்யறவங்க எல்லாருமே சிறப்பானவர்கள், திறமையானவர்கள். உங்களுடைய வேலையை ரசிச்சு அதை செய்யுங்க. தெரியாத கத்துக்குங்க. தெரியாத எந்த தயக்கமும் இல்லாம சூப்பர்வைசரை கேளுங்க. உங்களுக்கு வேலை செய்யற பிரச்சனைகள் இருந்தாலும் சூப்பர்வைசர் சொல்லுங்க. இந்த தருணத்திலே இளங்கோவனும் அவருடைய குடும்பத்தாரும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் சிறப்பாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் சார்பாகவும்
என் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு இளங்கோ அவர்களும் அது குடும்பத்தர் அவர்கள் வருகிறோம் வரவேற்கிறோம். நாங்கள் இளங்கோ வந்து 34 வருஷம் இங்கே பணிபுரிஞ்சதில் அதில் ஒரு 14 வருஷம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒரு அபிப்பிராயம். நம்ம இப்போ இங்கே நான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்க்கறதுனால ஓவராலாக வந்து எங்கே வந்து கம்ப்ளைண்ட் கம்மின்னா பிரேக்கில் கம்மி. ஏன்னா நம்மளுடைய ஒர்க்மேன்ஷிப் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஜென்ரலாக ஆல் இந்தியா லெவலில் ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது ஒரு பிரேக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் தான் நம்ம சிஎம் கிட்டமாக கண்ணு முன்னு சொல்லுவேன். அது நம்ம ப்ராப்ளமாக இருக்காது, கம்யூனிகேஷன் இஷ்யூவாக இருக்கும். ஏதாவது நமக்கு தெரியும் இந்த பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு அது எப்படி நம்ம நம்பி சொல்கிறோன்னா நம்ம ஒர்க்மேன்ஷிப் மோரோவர் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் அதை உறுதி பண்ணுறது வந்து இன்ஸ்பெக்ஷன் டீம் தான். நம்ம என்ன தான் போய் இப்போ கிளாம்பை டைட் பண்ணிக்கிட்டாலும் நினைச்சாலும் நம்மளுடைய பிரேக் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், நாட் ஃபிக்ஸடு. அது நமக்கு அதில் வந்து நம்ம இளங்கோ அவர்கிட்ட நான் ஜெயா வரும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணி தான் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறார். நம்ம வந்துட்டு ஏதோ வந்து இன்றைக்கி வந்து பேனலிங் பண்ணிட்டோம் போயிட்டோம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிரேக் விஷயத்தில் என்ஷூர் பண்ணிட்டு டைம் எடுத்தால் கூட அந்த விஷயத்தை மிக சிறப்பாக முடிச்சிடுவார். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சீனியர்ஸாக இருக்கும்போது நாங்கள் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம். வர ஜென்ரேஷனும் நீங்கள் வந்து அதை வந்து கடத்தணும், வந்து சொல்லி அவங்களும் இருந்து சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு மார்க் காட்ட வேண்டியது உங்களுடைய நம்மளுடைய கடமை. அது மிக சரியாக பண்ணணும். நம்மளுடைய திரு இளங்கோ அவர்கள் வந்து அவரும் நம்ம நிறைய வண்டி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் கோச்சஸ் இஎம்யூ, அப்புறம் நம்மளுடைய நடராஜன், நம்ம ரமேஷ், அவங்க 3 பேர் தான் முதல்ல பார்ட்னர். அவர் கூட சேர்த்து அப்போ நான் வந்து வந்த புதுசு ஜெயி அவருக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கினேன். அவர் வந்து டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம புதுசாக அவர் ஜெயிக்கும் ட்ரைன் பண்ணுவார். நல்ல ஒரு மிகச்சிறந்த தொழிலாளர் அவர். அவருடைய பணி ஓய்வு காலம் அவருடைய உடல் ஆரோக்கியத்துடனும் அவர் குடும்பத்தோட அவர்கள் 2 வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இளங்கோ வந்து ஏதோ டிக்கெட் தான் கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். அதை பார்த்தா ஒரு 55 இயர்ஸ் இருக்கும், வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் ஒரு சர்வீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவ், ஒவ்வொரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் முன்னின்று அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. இப்போ மினிமம் ஒரு 5 இயர்ஸ் தான் சர்வீஸ் இருக்கும். இதுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ரிட்டையர்மெண்ட் பேப்பர்னாலே எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நீயார் கேட்டால் இல்லை நான் சூப்பராக சொன்னால் ரெகுலர் அது ஒரு கிஃப்டடு தான். இவ்வளோ நம்ம வந்து இந்த வாழ்க்கை பூரா வந்து காலையில் கிளம்பி வந்து வேலை செஞ்சு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டு இப்போ ரிட்டையர் ஆகும்போது ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காட் கிஃப்ட். அவங்க முக்கியமாக அவங்க ஃபேமிலிக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்துக்கிறதுனால தான் அவரால் நல்ல ஆர்கனைசர், பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவர் 2 பேர் சொன்ன மாதிரி நானாக சேர்ந்த கூட்டம் ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ஃபுல் அட்டண்டன்ஸ் இன்னைக்கு கட்டிதான் ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் அவர் வந்து நீண்ட ஆயுளோடு நிறைவோடு வாழ்நாளில் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அவரோட குடும்பத்தாரோட அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன்.